பொதுவாக தமிழக வாக்காளர் எண்ணிக்கையில வந்து ஆண்களை விட பெண்கள் வாக்காளர் தான் அதிகமா இருக்காங்க. அது ஒரு முக்கிய காரணம். அதனுடைய பிரதிபலிப்பு தான் வாக்களிப்புலயும் வந்து பெண்கள் அதிக அளவு ஓட்டு போட்டிருக்க ஒண்ணு. 2வது வந்து இப்போ இந்த முன்னால வந்து கடந்த பல ஆட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்து அந்த அவங்களுடைய கட்சியிலையும் ஆட்சியிலையும் சரி, பெண்கள் வந்து ஆதரவு வந்து அதிகமா இருக்கு எப்பவுமே. பெண்கள் எம்ஜிஆர் கூட்டம்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமா வருவாங்க. அது மாதிரி ஜெயலலிதாலையும் அதிகமா இருக்கும். அதே இது இப்போ அந்த 2 பேருடைய அந்த தொடர்ச்சிய வந்து மு.க. ஸ்டாலின் ஆட்சியில வந்து பெண்களுக்கு வந்து இந்த சில அவங்கள மட்டுமே குறிவைத்து நலத்திட்ட உதவிகள், இந்த ரூ. 1000, அந்த இலவச பயணம், அந்த மாதிரி காலச்சுட்டி இதெல்லாம் சில திட்டங்கள் வைத்ததுனால பெண்களுடைய ஆதரவு வந்து திமுக ஆட்சிக்கு ஓரளவு அதிகமாகவே இருந்தது. இந்த இந்த 3 போக இந்த தடவை வந்து புதிய கட்சிகள், அதாவது இப்போ விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் வந்ததுல வந்து புதிய வாக்காளர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் புதுசா சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஏற்கனவே உள்ள திரை செல்வாக்கு காரணமாக அதிக அளவு பெண்கள் மத்தியில அவருக்கு வந்து ஒரு ஆதரவு அலை வந்து இருக்குது. அவருடைய கூட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள், இளம் பெண்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோட பங்கேற்கிறத நம்ம வந்து அவரு பிரச்சார கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த இந்த காரணங்களெல்லாம் வைக்கும். இது போக ஓட்டுக்கு பணம் கொடுக்க அதுவும் ஒரு சின்ன காரணமா சேர்த்துக்கணும். இவ்வளவும் இன்னொன்னு மெயினா இந்த திமுகவில் இந்த ரூ. 1000 உரிமை தொகை கொடுத்தாங்கல்ல, இனிமேல் ஓட்டு போட்டா தான் திருப்பி தொடர்ந்து கிடைக்குங்கிற மாதிரிலாம். ஏன்னா ஒரு தடவை வந்து 5000 போட்டு அன்னைக்கு சாயங்காலமே எல்லாரும் பெண்களும் போய் பேங்க்ல எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரிலாம் ஒரு சில காரணங்கள்னால பெண்கள் வாக்கு பொதுவா அதிகமாயிருக்கு. அதுல இளம் பெண்களுடைய வாக்குகள் தான் அதிகமா இருக்கு. தமிழக வெற்றிகளும் விஜய் மெயினா முக்கியமான காரணம். அவருடைய வருகை வந்து முக்கியமான காரணம். இதனாலதான் தொடர்ந்து வந்து பெண்கள் வந்து இவ்வளவு ஆர்வத்தோட, அதுவும் வந்து இளம் பெண்கள், கல்லூரி மாணவி இவங்கெல்லாம் வந்து தேர்தலை வந்து அலட்சி வழக்கமா இவங்கெல்லாம் புதுசா வாக்கெல்லாம் பதிவு பண்ணுவாங்க, ஓட்டு போடவே வரமாட்டாங்க அப்படிலாம் ஒரு பேச்சு இருந்துச்சு. அதெல்லாம் தவிடு பொடி ஆக்கிட்டு இப்ப இன்னைக்கு கூட விஜய் சொல்லிக்கிறல, இந்த மாதிரி மாயாஜால கட்டுக்கதைகள்லாம் தகர்த்தெறியப்பட்டு விட்டது. அதே மாதிரி அந்த இளம் பெண்கள்லாம் முக்கிய ஆர்வத்தோட வந்து பணியாற்றியிருக்காங்க, ஓட்டும் போட்டிருக்காங்க. இது வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமாங்கிற மாதிரி ஒரு அரசியல் கட்சிகளே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது இன்னும் ஒவ்வொரு கட்சியிலுமே இதுல இன்னொன்று பிரச்சனையை பார்க்கணும். விஜய்னால வந்தனால ஒரு மத அடிப்படையிலையோ இன அடிப்படையிலையோ அந்த மாதிரிலாம் நினைக்காம பொதுவான வாக்காளர் வந்து மாற்றம் வேணும், ஓட்டு போட்டிருக்கான ஒரு இது கருத்து இருக்கு.